தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே புலிப்பல் வைத்திருந்ததாக கூறி விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட மாரிமுத்து என்பவர் வனத்துறை அலுவலகத்தில் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மோகன் இணைகிறார். மோகன், விவரங்கள் என்ன? ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உடுமலை வனச்சரகத்தில் உள்ள மேல்குருமலை பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து, வயது 40. இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இங்கிருந்து கேரளாவில் குடிபெயர்ந்து குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் இவர் புலிப்புல் கடத்தி வருவதாக நேற்று கேரள மாநிலம் சின்னாறு சோதனை சாவடியில் உள்ள வணிக வரி துறை சோதனை சாவடிக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் பேரில் அவர்கள் அங்கு வந்த பேருந்துகளை சோதனை செய்ததில் மாரிமுத்து புலிப்புல் கடத்தி வருவது தெரிய வந்தது. உடனடியாக அவரை கைது செய்த வணிக வரித்துறை அலுவலர்கள் கேரள மாநிலம் மறையூர் வனத்துறை அலுவலரிடம் ஒப்படைத்தனர். மேலும் மறையூர் வனத்துறையினர் இது தமிழக பகுதியைச் சேர்ந்தவர் என்பதால் இவரை நேற்று மாலை உடுமலை வனத்துறை அலுவலர் வாசு அவர்களிடம் ஒப்படைத்தனர். நேற்று மாலை முதல் விசாரணைக்காக உடுமலை வனத்துறை அலுவலகத்தில் இவரை வைத்துள்ளனர். இன்று காலை பாத்ரூமில் சிறுநீர்களை கழிப்பதற்காக சிலர் கூறிவிட்டு பாத்ரூமில் சென்றவர் அங்கு தற்கொலை செய்து கொண்டதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நேற்று மாலை கைது செய்யப்பட்ட மாரிமுத்துவை இரவு முழுவதும் வனத்துறை அலுவலகத்தில் எதற்காக வைத்துள்ளனர் என்ற சந்தேகத்தை மலைவாழ் மக்கள் எழுப்பியுள்ளனர். மேலும் அவரது உடல் இன்னும் அந்த அறையிலிருந்து வெளியேற்றப்படவில்லை. அவரது குடும்பத்தினர் அங்கு வந்தவுடனேயே அவரது உடல் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பத்திரிகையாளர்களை அங்கு செல்ல விடாமல் வருவாய்த்துறையினர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் தடுத்து வருகின்றனர். வனத்துறை அலுவலகத்தை சுற்றிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அங்கு செய்தியாளர்களை அனுமதிக்காமல் இருப்பது மேலும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி மோகன்.